பிக் பாஸ்ல டே 1லயே அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே ஒரு நபரை நாமினேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ மெஜாரிட்டியா ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லயே வயசுல ரொம்ப சின்ன பொண்ணான சச்சனாவை நாமினேட் பண்ணி அநியாயமா வீட்டை விட்டு வெளியே போக வச்சிட்டாங்க. உண்மையாவே இந்த பொண்ணை தவிர வேற யார் போயிருந்தா கூடமே நமக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏதோ நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சோ இப்ப பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே சச்சனா திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணை ஒரே நாள்ல நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை திருப்பி ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் விஜய் சேதுபதி தான். ஏன்னா சச்சனா விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட நியூ ஹோஸ்டே விஜய் சேதுபதி தான். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை முத நாளே வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது டிஆர்பிக்காக மட்டும்தான். மக்கள் எல்லாருமே பிக் பாஸ் ரொம்ப ஆர்வமா பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த பொண்ணை பர்பஸ்ஃபுல்லாவே வெளியே அனுப்பியிருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சச்சனாவை இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளேயே திருப்பி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.